மாப்ள சாப்பிடுங்க மாப்ள. இப்ப என்ன ஆயிப்போச்சு? உங்களுக்கு பணம் தானே வேணும், நான் தரேன். நீங்க யாரு? என் மருமக. உங்களுக்கு உபயோகப்படாத பணம் எனக்கு எதுக்கு? எத்தனை கோடினாலும் நான் தரேன் மாப்ள. இந்த சொத்து சுவெல்லாம் யாருக்கு? என் ஒரே பொண்ணு ரேகாக்கு தானே. நீங்க நேரா என்கிட்ட வந்து எனக்கு இவ்வளவு பணம் வேணும் கொடுங்கன்னு சொன்னா அடுத்த செகண்டே கொடுக்க மாட்டேனா? எதுக்காக ஆதி கிட்ட போய் பணம் கேட்டு சண்டை போடுறீங்க மாப்ள? அவரே பிசினஸ்ல வர பெரிய பெரிய பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுல டென்ஷன்ல இருக்காரு. இதுல நீங்க வேற ஏன் டென்ஷன் பண்றீங்க? நான் பணம் தர மாப்ள, உங்களுக்கு எடுத்துட்டு போங்க. எடுத்துட்டு போய் என்ன பிசினஸ் வேணாலும் பண்ணுங்க. அப்பா, அவரு வேற ஏதோ யோசிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அதான் மத்தவங்க ஏதாவது. அட போமா, நீ வேற. ஊர்ல வேலை இல்லாம அலையிற வெட்டி பசங்க இந்த மாதிரி அர்ஜுன் அவங்க மாமனார் கிட்ட கையேந்தி பணம் வாங்கி பிசினஸ் ஆரம்பிச்சாருன்னு சொல்லுவாங்க. சொல்லட்டுமே, அதை பத்தி நாம ஏன் கவலை பண்ணோம்? என் மருமகன் பிசினஸ் பண்ணி பெரிய ஆள் ஆயிட்டாருன்ற சந்தோஷம் மட்டும் எனக்கு போதுமா? மத்தது எல்லாம் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்ன மாப்ள சொல்றீங்க? டோன்ட் வரி மாப்ள, உங்க வருத்தம் என்னன்னு எனக்கு புரியுது. சொந்த வீட்டுல அண்ணனே நம்மள நம்ப மாட்டேங்கிறாரேங்கிற வருத்தத்துல நீங்க இருக்கீங்க. பாவம் மாப்ள நீங்க. நான் பணம் தர, நீங்க எடுத்துங்க. இத பாருங்க, யாரும் என் மேல பரிதாபப்பட்டல எனக்கு பணம் தர தேவையில்லை. நான் ஒன்னும் பிச்சைக்கார குடும்பத்துல பிறக்கல. எங்க அப்பா ஒரு கோடீஸ்வரன் தான். நான் கேட்கறது எனக்கு உரிமையான, எனக்கு சேர வேண்டிய பணத்தை தான். என் உரிமையை நான் நிலைநாட்டணும். ஏன் சொந்த கால்ல நான் நின்னு காட்டணும். ஆனா நீங்க இப்படி கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறது ஏதோ பிச்சை போட கூப்பிட்ட மாதிரி இருக்கு. அர்ஜுன், சில பேர் மனசுல நான் வெட்டி பயின்ற நினைப்பு. முதல்ல அதை மாத்தணும். நீங்க பணம் கொடுத்து நான் தொழில் செய்யணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆதி கொடுக்க மாட்டேன்னு சொல்றது அவனோட சொத்து கிடையாது. அது என் தாத்தா சொத்து. அது எங்க அப்பா பிசினஸ் பண்ணி டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. அது இப்போ பார்த்துக்கிறான். அதுல எனக்கும் பங்கு இருக்கு. அதை நான் கண்டிப்பா வாங்கியே தீருவேன். யாருக்கிட்ட இது வரைக்கும் நான் கையேந்தினதே கிடையாது. என் வீட்டில் நான் யாரை வேணா சட்டையை பிடிச்சி பணம் கேட்பேன். அதுக்காக உங்ககிட்ட எல்லாம் நான் கையேந்த மாட்டேன். நான் ரோஷக்காரன். இதுக்காக தான் நீங்க என்ன கூப்பிட்டு வச்சு பேசுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் இங்க வந்திருக்கவே மாட்டேன். கரெக்ட் மாப்ள, நீங்க கரெக்டா தான் பேசுறீங்க. ஆதி மாப்பிளைய பத்தி உங்களுக்கு தெரிஞ்சதை விட எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரொம்ப பிடிவாதக்காரரு, வீம்பு பிடிச்சவரு. சண்டை போட்டெல்லாம் அவர்கிட்ட ஒரு நயா பைசா வாங்க முடியாது. எதுக்கு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க? இத பாருங்க, நான் அவனோட வீம்பு பிடிச்சவன், பிடிவாதக்காரன். அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னா நான் அப்படியே ஓரமா ஒதுக்கி போயிடுவேனா? எதுக்கு மாப்ள அனாவசியமா பிரச்சனை? வேண்டாம், நான் பணம் தரேன். சந்தோஷமா போய் தொழில் தொடங்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஐ ஹாவ் மை ஓன் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஆதியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவனுக்கு நான் யாருன்னு புரிய வைக்க போறேன். அவன் என்ன எனக்கு பிச்சையா போடுறான்? அவன்கிட்ட இருந்து பணத்தை எப்படி வாங்கணுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். உங்க பண அட்வைஸ்லாம் எனக்கு தேவையில்லை. அப்பா, என்னப்பா நீங்க பேசுனது பார்த்தா அர்ஜுன ஆதிக்கு எதிராக கொம்பு சீவி விட்ட மாதிரி இல்ல இருக்கு. ஆமாமா, அர்ஜுன ஆதிக்கு எதிராக திருப்பி விடத்தான் இப்படி எல்லாம் பேசினேன். என் டார்கெட் ஆதி தான். ஆதியா? ஏன்பா ஆதி என்ன பண்ணாரு? ரேகா, முன்ன மாதிரி ஆதி இப்பெல்லாம் என் பேச்ச கேட்கறது இல்ல. எதையும் கலந்து பேசிக்கிறது இல்ல. தனியா சில வேலைகளை அவனே செய்யறான். கொல்லிமலையில வனராஜான்னு ஒருத்தன் இருக்கான். நான் தான் அவனை அறிமுகப்படுத்தி வச்சேன். அவங்கிட்ட சரோஜா தம்பிகளை அனுப்பிச்சு பத்திரமா பாத்துக்கலான்னு சொல்லியிருக்கான். இது நடந்ததெல்லாம் எனக்கு தெரியாது. இவனை இப்படியே விட்டா நம்ம கண்ட்ரோல்ல இல்லாம போயிடுவான். ரொம்பவும் அவனை ஆட விடக்கூடாதுமா, தட்டி வைக்கணும். அவன் எப்பவும் குழப்பத்திலே இருந்தாதான் நம்ம கண்ட்ரோல்ல இருப்பான். அதனாலதான் அவன் தம்பியை வச்சு அவனை டார்ச்சர் பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்கேன். பா, இவ்ளோ சின்ன பிரச்சனையை வச்சு இவ்ளோ பெரிய ப்ளே பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அம்மா, நான் அனுபவசாலிமா. என்னோட ஒவ்வொரு நடவடிக்கையும் ஒத்திகை பார்த்துட்டு செய்யற மாதிரியே இருக்கும். அவ்வளவு பர்ஃபெக்ஷன், அவ்வளவு புத்திசாலித்தனம். எல்லாத்தையும் நீங்க கத்துக்கணும். ஏன்னா நீ ஏன் பொண்ணு இல்லையா? போயிட்டு வரட்டுமா? சரி. வரக்கா. நீங்க வேணும்னா உட்காருங்க சார். பரவாயில்லம்மா.
அபி சரோஜா அநியாயமா என்ன ஜெயிலுக்குள்ளாரைய வச்சு கொலை பண்ண பாக்குறாங்க அபி. நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அபி. சரோஜா நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன், தைரியமா இருங்க. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுங்க. சொல்லுங்க சரோஜா, உங்களை யார் கொலை பண்ண பார்த்தது? யாருன்னு தெரியல அபி. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து மனசுக்குள்ளார ஒரே படபடப்பா இருந்துச்சு. என்னமோ நடக்க போகுது, ஏதோ ஆக போகுதுன்னு. ஆனா அது எனக்கே நடக்கணும்னு நினைச்சு கூட பார்க்கலாமா. கிச்சன்ல வேலை முடிச்சுட்டு மூஞ்சி கழுவிட்டு வரலான்னு போனம்மா. அப்ப யாரோ ஒருத்தி முகத்துல துணியை கட்டிட்டு வந்து என் கழுத்தை பிடிச்சிட்டாமா. அப்புறம் எதை வச்சு என்ன குத்த வந்தான்னு தெரியல. அதனாலவே கீழே விழுந்துருச்சு. நான் பிடிச்சிருந்த பிடியை விடலம்மா. கீழே விழுந்தது கத்திய என்னமோ தெரியலம்மா. அதை தேட ஆரம்பிச்சிட்டா. என் பழங்கொட்டை மட்டும் போராடி அவள்கிட்ட தப்பிச்சு ஓடி வந்துட்டோம்மா நானு. அவ கையில இருந்த ஆயுதம் மட்டும் நழுவி கீழே விழலன்னா இந்நேரம் நீங்க என்ன பொணமாதாம்மா பார்த்திருப்பீங்க. ஆள் யாருன்னு தெரியுமா? தெரியலம்மா, முகத்தை மூடி இருந்தாம்மா. சரி அடையாளம் தெரியலம்மா. கால் நேரத்தை பாத்தீங்களாம்மா? இந்த சரோஜாவை கொல்றதுக்கு கூட ஒரு ஆள் இருக்கா. நான் பண்ண பாவங்க சும்மா விடுமா, எல்லாத்தையும் பட்டு தானே ஆகணும். ஆனா ஒரு விஷயம் அபி, நான் கோர்ட்ல வந்து சாட்சி சொல்லக்கூடாது, என்ன ஜெயிலே வச்சு சமாதி கட்டணும்னு அந்த ஆதியும் சங்கு பாண்டியனும் ஏற்பாடு பண்ண ஆளாதாமா இருக்கணும். அவ ஆமாம்மா, வேற யாரும்மா பண்ண போறா? எல்லாம் அவனுக்கு செய்யற சதிதாம்மா. இவ்ளோ பெரிய விஷயம் நடந்ததுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா ஜெயிலர் எதுவுமே நடக்கலன்னு சொல்றாங்க. அவ அப்படிதாம்மா சொல்லுவா. என்ன பார்த்தாலே அவளுக்கு பிடிக்காதும்மா. நான் இன்னும் பழைய மாதிரியே இருக்கிறேன்னு நினைச்சிட்டு இருக்காம்மா அவ. நான் செத்துட்டா சந்தோஷப்படுற ஆள் அவதாம்மா. அவ இங்க ஜெயிலரா இருக்கிற வரலும் யாரு வேணாலும் ஈஸியா வந்து என்ன கொலை பண்ணிட்டு போயிடுவாங்கம்மா. அவளே மெயின் கேட்டை திறந்து விடுவாம்மா. அதனாலதாம்மா சொல்றேன், எனக்கு ஜெயிலுக்குள்ளார பாதுகாப்பு வேணும்மா. அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஆமா அபி, அந்த அயோக்கிய பசங்க ஆதிக்கும் சங்கரபாண்டியனுக்கும் தண்டனை வாங்கி தர வர மாதிரி நான் உயிரோட இருக்கணும் அபி. அவனுக்கு சும்மா விடக்கூடாது அபி. என்ன அபி, என்ன யோசிக்கிறேன்? இல்ல சார், யார் பண்ணதுன்னு தெரியாம நான் யார் மேல புகார் கொடுக்கறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இப்போதைக்கு நம்ம யார் பேர்லயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம். அது 10ஓட 11 ஆயிடும். நமக்கு தேவை சரோஜாவோட பாதுகாப்பு. கரெக்ட். அதுக்கு லாயர் கிட்ட போய் ஏதாவது ஐடியா கேட்போம். அபி, ஏதோ ஒரு வழியில எனக்கு பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணுங்க அபி. எனக்கு உயிர் போயிடுங்கிற பயம் இல்ல, அவனுங்களை தப்ப விடக்கூடாது. இத பாருங்க சரோஜா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் ஏதாவது பண்றேன், சரியா? நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த பேப்பர்ல எதுக்கும் நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இருங்க இருங்க, இங்க போடுங்க. இந்த பேப்பர்ல ஒண்ணு. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சரிம்மா.
நீங்க போட்டோ எல்லாம் எடுத்து வந்த உடனே நம்ம டிசைனர்ட்ட கொடுத்து நல்ல பிரமாமா டிசைன் பண்ண சொல்லுங்க. சார் டைம் ஆகுது சார், மேடத்தை வர சொல்லுங்க. நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்பா அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன் சார். தெரியுதுப்பா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப பெண்களுக்கு நாம அரசியல்ல எவ்வளவுதான் முன்னுரிமை கொடுத்தாலும் அவங்க மேக்கப் தானே முன்னுரிமை கொடுக்குறாங்க. அது அவங்க சுதந்திரம், அதுல நம்ம தலையிட முடியாது. பொதுவா கோயிலுக்கு போனாலே பெண்கள் மேக்கப் போட தான் வராங்க. இப்ப போட்டோ வேற எடுக்க போறோம், அவ்வளவு சீக்கிரம் வந்துருவாங்களா? தலைவரே, அரசியல்ங்கிறது மக்கள் பணி, இதுக்கு மேக்கப் அவசியம் நினைக்கிறீடா? நிச்சயமாடா. பெண்கள் மேக்கப் இல்லாம ரோட்ல நடந்து போனா பொதுமக்களுக்கு அது என்ன ஆகும் கொஞ்சம் நினைச்சு பாரு. பொது வாழ்க்கையில ஈடுபடுறவங்கள நீங்க அதிக நேரம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படி இருக்கிறப்போ அது உங்களை அச்சுறுத்த கூடாதுல்ல, அதனாலதான் மேக்கப்பே போடுறாங்க. அது கூட பொதுநலத்துக்காகத்தானே ஒழிய அதுல சுயநலமே கிடையாது. ஆனா இப்ப நீ கேள்வி கேட்ட பாத்தியா, அதுல உன்னோட அதிக பிரச்சனை தெரியுது. கொஞ்சம் அடக்கி வாசி, புரியுதா? சுமதி, என்னப்பா? எல்லாரும் வெயிட் பண்றாங்கம்மா. அம்மா கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லு. சாரிப்பா, எனக்கு வேலை இருக்கு. இது கூட ஒரு வகையில பெண்ணுரிமை தான். பெத்த அப்பனா இருந்தா கூட என் பொண்ணு படார்னு பேசிட்டு போறா பாத்தியா? எங்க வீட்டுல ஜனநாயகமும் கருத்து சுதந்திரமும் எவ்வளவு தூரம் இருக்குன்னு இதுல தெரியுது இல்ல? என்ன சாரதாவை காணோம்? சாரதா, சாரதா, அண்ணி சாரதா திருவேங்கடம், 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 அண்ணி சாரதா திருவேங்கடம். போதுண்டா, வீட்டுக்குள்ளேயே கச்சேரி பண்றீங்களே. சாரதா, இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. சாரதா திருவேங்கடமா இருக்க. யோ மேக்கப் மேன், பிரமாதமா மேக்கப் பண்ணிருக்கீங்க. வெரி குட், வெரி குட். இந்த பார், இந்த நகை எல்லாம் நல்ல கல்லு தெரியுற மாதிரி போட்டுக்கணும், பளிச்சுன்னு, புரியுதா? யோ, இந்த கண்ணத்துல ஆப்பிள் கடலை ஏதோ போடுவாங்களே, போடியா? அதுதானே உனக்கு கூட்டிட்டு வந்தேன். பாத்து. போதும் போதும். ஏய், என்னது பள்ளிக்கூடத்துல மாதிரி கையை கட்டிட்டு சாதாரண இல்ல. ஏய், போட்டோ எடுப்பா. கையை அப்படி எடுத்து மேல வச்சு அப்படி கும்பிடணும். எடுத்தியா? அப்புறம் சாதாரணமா கும்பிடுங்க. சாதாரணமா இல்ல, அப்படி கும்பிடுற மாதிரி வச்சுக்க. இந்த போஸ்ட்ல அப்படி ஒரு போட்டோ எடுக்கணும். அதுக்கப்புறமா முகத்தை அப்படி வச்சுக்கிட்டு சிரிச்ச மாதிரி ஒரு போட்டோ எடுக்கணும். எடுத்துட்டியா? சார், ஃபோக்கஸ் பண்ணவே விட மாட்டேங்கிறீங்களே சார், கொஞ்சம் தள்ளி நில்லுங்க சார். என் ஒய்ஃபுடைய முன்னேற்றத்துக்கு நான் குறுக்க நிக்கவே மாட்டேன். நீ தாராளமா எடுத்துக்க. சாரதா, நல்லா சிரிச்சுக்கிட்டு அழகா போஸ்ட் கொடுக்கணும். நான் இங்கே தான் நிக்கிறேன். டேய், என்னடா எல்லாம் இங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க. மேக்கப் கலையாம பாத்துக்க. ஓகே சார். லைட் ஆன் பண்ணுங்க. இந்தாங்க, சந்தோஷமா வச்சுங்க. சார், என்ன ஒன்னும் பேசக்கூடாது. நம்ம கட்சி மகளிர் அணிக்கு நீங்க தான் அதிகாரப்பூர்வ மேக்கப் மேன், புரியுதா? நாம அடிக்கடி சந்திக்க போறோம். நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு. உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட வாங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். வாங்கம்மா. வரமா. வாங்க. டேய் சதீஷ், மை சன். வாப்பா வாடா, சதீஷ். வாடா சதீஷ். என்னப்பா அது? அம்மா ஏதாவது படத்துல நடிக்கிறாங்களா என்ன? டேய், அம்மா இத்தனை நாளா வீட்டுக்காக உழைச்சிட்டு இருந்தா, இப்ப நாட்டுக்காக உழைக்கிறதுக்காக ஃபுல் மேக்கப்போட களத்துல இறங்கிட்டாடா. உங்க அம்மா எலெக்ஷன் நிக்க போறாள்ல. நீ இப்பதான் அயல் நாட்டுல இருந்து வர, உனக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? தம்பி எந்த நாட்டுல இருந்து வருது? வேற எங்க இருந்து? அமெரிக்காவில இருந்துதான். அவன் போன விஷயத்தை இங்க நான் யாருக்கிட்டையும் சொல்லல. டேய் மகனே, நீ அமெரிக்காவில இருந்து அந்த நாட்டு வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்க. நானும் உங்க அம்மாவும் இங்கே இருந்து நம்ம நாட்டு வளர்ச்சிக்காக பாடுபட்டு இருக்கோம். நம்ம குடும்பத்தை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இருக்கட்டும். அப்பா, கொஞ்சம் அப்படி வரீங்களா? எதுக்கு? வாங்களா சொல்றேன். என்னடா, என்ன விஷயம்? எனக்கு செலவுக்கு பணம் வேணும்ப்பா. பணமா?
என்கிட்ட கால்னா கிடையாது. நானே கடுமையா உழைச்சி கண்டவனை ஏமாத்தி ரொம்ப சிரமப்பட்டு இருக்கேன். டேய் சொன்னா நம்ப மாட்டடா. நான் உண்மையை பேசி 3 வருஷம் ஆச்சு. இது பாருங்க, இந்த வெட்டி பேசலாம் வேணாம். எனக்கு பணம் வேணும். எலெக்ஷன் மட்டும் செலவு பண்ண தெரியுதுல, எனக்கு பணம் கொடுங்க. டேய் எரும மண்ண மாதிரி வளர்ந்துருக்கில்ல, போ எவனையாவது ஏமாத்தி சுயமா பொழைச்சிக்க முயற்சி பண்ணு. எதுக்கு இருந்தாலும் எங்கிட்ட நிக்காத. இது பாருங்கப்பா, உங்க தொண்டர்கள் கிட்ட பேசுற மாதிரி பேசாதீங்க. எனக்கு பணம் கொடுக்க முடியுமா முடியாதா? என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. போடா. பாக்கெட்ல பணம் வச்சிருக்கீங்களா? கொடுக்கலாம்ல. டேய் இது கட்சி பணடா. கட்சி பணத்துல இருந்து சொந்த செலவுக்காக நயா பைசா எடுக்க மாட்டேன். நான் ஒரு கொள்கையோட வாழ்ந்துட்டு இருக்கேன். பாபா என்ன என்னாச்சு நான் கேட்டது? என்ன கேட்ட? சுத்தமா மறந்துட்டியா என்ன? என்ன விஷயம் மட்டும் சொல்லு. நடிக்காத. நான் தனியா பிசினஸ் பண்ண அதுக்கு பணம் வேணும்னு உன்கிட்ட கேட்டலனா அது என்னாச்சு? ஓ மை காட், நாட் அகேன். இப்போ எதுக்கு கடவுளை கூப்பிடுற? அர்ஜுன், பணத்தோட வேல்யூ தெரியுமா உனக்கு? 100 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? ஏன் உனக்கு மட்டும் தெரியுமா என்ன? தெரியும்டா, தெரியும், நல்லா தெரியும். 100 எப்படி 1000 ஆக்கணும், 1000 எப்படி லட்சம் ஆக்கணும், லட்சத்தை எப்படி கோடி ஆக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். எவ்வளவு நாள் தூங்காம இருந்திருக்கேன் தெரியுமா? எவ்வளவு அலைச்சல் அலைஞ்சிருக்கேன் தெரியுமா? எத்தனை விதமான ஆட்களை டீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? தாத்தா சம்பாதிச்சத அப்பா கிட்ட கொடுத்துட்டு போனாரு. அப்பா கூட அதே அளவுக்கு அவர் பெருக்கணும்னு நினைக்கல. ஆனா நான் கடுமையா ஒழிச்சு அதை 100 மடங்கா பெருகி இருக்கேன். ஆனா நீ தண்ணி அடிக்கிறது, அரட்டை அடிக்கிறது, டிஸ்கோ கிளப்ஸ், இது மட்டும் தான் தெரியும் உனக்கு. வேற என்னடா தெரியும் உனக்கு? நிறுத்து. உன்னோட லெக்சர் கேட்கறதுக்காக நான் இங்க வரல. நீ இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கதெல்லாம் எங்க அப்பாவோட பணம். நானும் அவர் புள்ள, எனக்கு எல்லாத்துலயும் பங்கு இருக்குல்ல, அதைத்தானே நான் கேக்குறேன். டேய் பங்கு கேக்குறியா ராஸ்கல்? ஆமா. ஏன்? டேய் ஏன்டா கோவப்படுற? அப்பா இவ பேசுறது கேட்டா கோவம் வராம வேற என்ன வரும்? ஏன் இப்ப கோவப்படுற? நான் என்ன தப்பா கேட்டேன்? தப்புதான்டா. உன்னை கொலை பண்ணணும் போல இருக்கு. உன் பொண்டாட்டி முகத்துக்காக தான் நான் சும்மா இருக்கேன். பாவம் பாவம் இந்த ரேகா. நீ ஒரு ஆள் நம்பி உனக்கு போய் களை தண்ணிட்டு இருக்கா. அதத்தான் நானும் சொல்றேன். என் பொண்டாட்டி என்ன மதிக்கணும்னா நான் ஒரு பொறுப்பான மனுஷனா மாறணும். நான் சொந்த காலில் நின்று காட்டணும். அதுக்காக எனக்கு பணம் வேணும். நான் ஒன்னும் பிச்சை கேட்கல உன்கிட்ட. என் தாத்தா அப்பா சம்பாதிச்ச சொத்தை தானே கேட்கிறேன். அதுல என் பங்கு தானே கேட்கிறேன். அதை மரியாதை கொடுக்க வேண்டியதானே? டேய் நீ என்ன சொன்னாலும் உன்னை நம்பி நான் ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன். அது வேணாண்டா. அசிங்கமா இருக்கு. இதெல்லாம் ஃபிஷ் மார்க்கெட்டா? வீட்டுக்குள்ள சண்டைக்காரங்க மாதிரி வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்பா எனக்கு பணம் தர சொல்லுங்க, இல்லாட்டி இந்த பிரச்சனை தீரவே தீராது. இவன் மட்டும் எனக்கு பணம் தராட்டி அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கொடுக்க முடியாதுடா. உனக்கு என்ன பணம் தானே வேணும்? நீ பிசினஸ் பண்ண போறியா? ஆமா. நான் தரேன்டா பணம். என் சொந்த பணத்துல இருந்து தரேன். ஆதிட்ட நீ பணம் கேட்டு பிரச்சனை பண்ணக்கூடாது. உனக்கு வேணுங்கிற பணத்தை எங்கிட்ட இருந்து வாங்கி. அப்பா என்னப்பா இது? அவனுக்கு போய் என்னப்பா பேசுறீங்க? பேசாத, இனிமே பேசாத. போடா. நான் தரேன்டா பணம். போடா. போ. அப்பா you're going to regret. You're going to regret பா. ஐயோ கடவுளே. அத்தை. என்ன ரேகா? அன்னைக்கு ஆதி அர்ஜுன கை நீதி அடிச்சதை பொறுக்க முடியாம தான் நான் சத்தம் போட்டேன். அது வேற. ஆனா அர்ஜுனை நம்பி பணம் கொடுக்கறது எனக்கு என்னமோ நல்லதா தோணல. என்னம்மா சொல்ற? ஆமாத்த, ஆதி மாதிரி அர்ஜுன் கிடையாது. பொறுப்பு இல்லாம வளர்ந்துட்டாரு. பணத்தோட வேல்யூ என்னன்னு அர்ஜுனுக்கு தெரியாது. பணம் கொடுக்கறதுக்கு ஆதி யோசிச்சதுல நியாயம் இருக்கு. அதனால தான் சொல்றேன் அத்தை. இங்க பாருங்க, இந்த குடும்பம் ஒண்ணா இருக்கணுமே தவிர பிரிஞ்சிடக் கூடாது. பங்கு பிரிச்சு எங்களை எந்த காலத்திலயும் தனியா அனுப்பிடாதீங்க. அவரும் நானும் இந்த குடும்பத்துல இருக்கிறது தான் எங்களுக்கு நல்லது. ப்ளீஸ் அத்தை. ரேகா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த குடும்பத்து மேல எவ்வளவு பாசமும் பிடிப்பும் வச்சிருக்கேன். நீதாம்மா அர்ஜுன ஒரு பொறுப்புள்ளவனா மாத்தணும். அது உன் கையில தான் இருக்க. கண்டிப்பா.